மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை பிரதமராக நினைச்சிட்டு பேசுறாருன்னு சொல்லி திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழக மக்களை வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவங்க ஏன் காயப்படுத்தினாங்க? அவங்க இதே ஊருக்காரங்க, இங்கேயே படித்தவங்க, அந்த மண்ணிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கேயே வளர்ந்தவங்க, நம்முடைய தமிழ் பெண்மணி இன்னைக்கு வந்து நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்த நாளோ, 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமோ மாநில அரசிலிருந்து அதிகாரப்பூர்வமாக என்ன உங்களுக்கு பத்திரிகை மேலே போவோம் என்ன பத்திரிக்கை தான் நம்மள அண்ணே 18ஆம் தேதி 19ஆம் தேதி மழை வந்த நாளோ முன் அறிவிப்பு கொடுத்த நாட்கள்லையோ 12-13 மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கொடுங்க, எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக, நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க. திருமாவளவனை புரிஞ்சுக்கணும். வாலண்டரியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து, இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாமல், சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல், இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் 5 ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும் ட்ரோனியர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க. ஐ ரஷ்ட், நான் என்ட்ரு பண்ணி என்டிஏ மேலே சண்டை போட்டு அதை வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா மாநில அரசுலேருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல. டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல, இவங்க ஒரு சித்திரம் வர கொடுக்கணும். அன்னை மலை இவ்வளோ வந்திருக்கு, தூத்துக்குடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியல? அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தோம், நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்கள 1 மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணோம். குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் வயல் எப்படி இருக்குது, வாழை எவ்வளோ விழுந்திருக்கு, உப்பளம் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு, தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலைமையில் இருக்குது, திருநெல்வேலி எப்படி இருக்குது, தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நேற்று முன்தினம் நினைக்கிறேங்கண்ணா, தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க. இது அனைத்தும் எப்படி நடக்குது? சும்மா நடக்குதா? இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்டரையும் பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு. இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்றைக்கி நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க. இன்றைக்கி இரவு வர்றாங்க சென்னைக்கு, நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங், இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்குறாங்க. தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி, அதில் வார்த்தை போர், என்ன வார்த்தை போர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க. நல்லா அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்கள். அரசியலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க, இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும், மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியான்னு தான் கேட்டாங்க. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் இப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க, முதலமைச்சருடைய மகனாக வேறு இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையா? முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சர் 21ஆம் தேதி போனாங்க தூத்துக்குடி, 20ஆம் தேதியே இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அங்கே போயிட்டாங்க. முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்கன்னா, முதல்ல ரெஸ்கியூ எஃபர்ட் கொடுத்தது மத்திய அரசு, இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அமைச்சது மத்திய அரசு. நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணி மு க ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நான் நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நிறைய உதாரணம் கொடுக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறேங்கண்ணா. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிடும் எவ்வளோ கொடுத்துருக்கோம். வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார், நம்மளும் ஜோக்கு மாதிரி சொன்னார், திமுக காரங்கிட்ட கேட்டாங்களாமா எதுக்கு நான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு. திமுக காரங்க சொன்னாங்களாமா நாங்கள் ஆட்சி பண்ணுறது பிஜேபியிலிருந்து நிதி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு அவர் சொன்னார், அவன் எதுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்கணும், நீங்களே டேரெக்டாக நிதி வாங்கி கொடுத்துருங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுங்க. இப்போ தமிழக மக்கள் அதான் பேசுகிறாங்க. திமுக காரங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் எங்களால் தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேசாமல் பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து தான் டேரெக்டாக அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க. நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமா? அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமே வேகம் காட்டாமல், பாய்ச்சல் காட்டாமல், தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய்ச்சண்டைக்கும் பொம்பு சண்டைக்கும் இருக்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா,
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.